तेजी गली च निकला क्यूटा सालमान எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகி தமிழா. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு நத்திங் ஃபோன் 1ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து Flipkartலருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதுதான் நமக்கு வந்து Flipkartலருந்து டெலிவரி வந்து வந்துச்சு. ஸோ இதான் நம்மளோட நத்திங் ஃபோன் 1ஓட ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேக்கிங் நமக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பிரீமியமா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோன் 1 அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெருசா வந்து எதுவுமே இல்லை. நமக்கு வந்து பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 8GB RAM 256GB வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட பிரைசிங் வந்து நமக்கு 40,000 rupees வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் Flipkartல வந்து நீங்க 36,000 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நமக்கு வந்து 2,000 rupees HDFC கார்டு ஆஃபரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேக்கிங் வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டேன். அவங்க பாக்ஸ் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேக்கிங் வந்து. ஸோ நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ள வந்து நத்திங் ஃபோன் 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட நத்திங் ஃபோன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ராப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அன்ராப் வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், ஒயிட் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக பிக்சரில் பார்க்குறதோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோன் வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. 193 grams தான் வெயிட்னால கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நம்மளுக்கு ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த வாரண்டி இன்ஃபர்மேஷன் அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு USB டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் சார்ஜர் வந்து தனியாக தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணணும். இல்லை உங்கள் வீட்டில் வந்து என்ன பிடி சார்ஜர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிடி சார்ஜர் இருந்தால் போதும். இது வந்து நமக்கு 33 watt ஸ்பீடில் வந்து நமக்கு சார்ஜ் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நத்திங் பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து நமக்கு காட்டுது. ஸோ நான் வந்து இப்போ இந்த ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்து கேஷ்கரோ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து ஷாப் பண்ணுவோம். ஸோ ஷாப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஸோ அது வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது Geeky25 அப்படின்னு வச்சிங்கன்னா 25 rupees வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து கிடைக்கும். கேஷ்கரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1500 சைட்ஸ் கிட்ட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் அமேசானும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அமேசானில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி வந்து அமேசானில் ஷாப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவை எல்லாமே நீங்கள் வந்து கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ்பேக் அப்புறம் நமக்கு வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து நமக்கு ரிவார்ட்ஸ் கேஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து நமக்கு Gorilla Glass 5 பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த Glyph லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமரா தான் இருக்குது. ஒன்று வந்து 50 மெகாபிக்சல் Sony IMX766 சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் Samsung JN1 சென்சார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் தான் வந்து நமக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 6.55 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 500 nits பிரைட்னஸ் இருக்குது. 1200 nits வந்து நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து கொடுக்குறாங்க. Snapdragon 778 வந்து நமக்கு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா IP53 ரேட்டட் வந்து அப்படின்னு வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுல 2 நானோ சிம் போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை, ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும் தான் நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 5G பேண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து நமக்கு 4500 mAh பேட்டரி இருக்குது. நமக்கு சார்ஜர் வந்து கொடுக்கல. ஆனால் 33 வாட் பிடி சார்ஜிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. பட்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டாக்டைலாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ
இப்போ வந்து நம்ம ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 120Hz டிஸ்பிளே கொடுத்ததுனால ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு ஒரு துளி ப்ளோட்வேர் கூட நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனும் இல்லை. நம்மளுக்கு அப்படியே ஒரு பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெறும் இந்த ரெக்கார்டர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரெக்கார்டர் கூட ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் நம்மளுக்கு வந்து ஒன்று கூட கொடுக்கல. ஸோ இதுக்கே வந்து நம்மளுக்கு நத்திங் ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோன். ஸோ அபவுட் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து டிவைஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் OS 1.0.2 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே ரன் பண்ணுற ஸ்கின்னர் பேர் தான் அவங்க வந்து நத்திங் OS அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எந்த விதமான ஒரு கஸ்டமைசேஷனும் நத்திங் வந்து பண்ணல. அது ரொம்ப நல்ல விஷயம் கூட அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம மீதி செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போயிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸில் போய் சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ தான் ஒரு சிஸ்டம் அப்டேட் வந்து நான் பண்ணேன். ஸோ லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து நமக்கு 6.55 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து நம்ம போகலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டார்க் தீம் இருக்குது. டார்க் தீம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லான அந்த டார்க் தீம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரே தீம் வந்து கொடுக்கல. நமக்கு வந்து ஃபுல் டார்க் தீம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க ஃபாண்ட் வந்து மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு மாற்ற ஆப்ஷன் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஆனால் ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தனியாக 60Hz 120Hz அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் வந்து பண்ண முடியல. ஸோ ஸ்மூத் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 256GB வேரியன்ட் வந்து வாங்கினேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 18GB வந்து யூஸ் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு 128GB வேணா 128 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 256GB வேணா 256 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி இதில் வந்து 4500 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் PD சார்ஜிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் சார்ஜர் வந்து நமக்கு பாக்ஸில் கொடுக்கல. ஸோ உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு PD சார்ஜர் இருந்தால் அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து நத்திங்கோட சார்ஜர் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து Glyph இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பின்னாடி இருக்க லைட்ஸ் பேர் தான் நமக்கு வந்து Glyph அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிங்டோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லைட்ஸ் வந்து எரியுது. ஸோ 10 ரிங்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரிங்டோனும் நான் வந்து பொறுமையாக வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்டோனோட இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து லைட் வந்து எரியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரிங்டோனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பின்னாடி வந்து லைட்ஸும் வந்து எரியுது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேமராவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 4th ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்த ரிங்டோன் மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன பாட்டு இருக்கோ அந்த பாட்டை வந்து நீங்கள் ரிங்டோனாக வைக்கணும்னா அப்படியே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சிங்க் ஆகுது. சிங்க் ஆகிட்டு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சிங்க் ஆகுது. ஸோ இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அந்த ஆலுமா டோலுமா பாட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. ஹாப்டிக்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த Glyph இன்டர்ஃபேஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரிங்டோன்ஸுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 ரிங்டோன் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10வது ரிங்டோன் வந்து நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 10 வந்து நான் சொன்னபடி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்களாக கூட கஸ்டமைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இது வெறும் ஒரு கிமிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து Glyph இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் சில விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மீதி அப்ளிகேஷன்ஸும் இதை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் எனேபிள் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Glyph இன்டர்ஃபேஸோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பிரைட்டாக வந்து அந்த லைட்ஸ் வந்து எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் பிரைட்னஸில் எரியணுமா இல்லாட்டி நமக்கு வந்து கொஞ்சம் பிரைட்னஸில் எரியணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மீட்டர். ஸோ சார்ஜிங் வந்து நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜிங் பண்ணும்போது ஃபோன் வந்து எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இருக்க அந்த லைன்லேயே நமக்கு வந்து லைட் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதாவது 100% சார்ஜ் ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு காமிக்கும். 50%னா பாதி லைட் வந்து நமக்கு எரியும். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப் டு Glyph அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோனை வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சிங்கன்னா போதும், ஃபோனில் வந்து நமக்கு டூ நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அப்படி வச்சிங்கன்னா 2 தடவை வந்து லைட் எரியும். ஸோ 2 தடவை லைட் எரிஞ்சுன்னா நமக்கு வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு வந்து போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். திருப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து நமக்கு ஆஃப் வந்து ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் ஆஃப் வந்து ஆயிருக்கு. திருப்பியும் வச்சோன்னா 2 தடவை வந்து லைட் எரியுது, நமக்கு வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு வந்து போகுது. ஸோ திருப்பி எடுத்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து நமக்கு ஆஃப் ஆயிடுது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து ட்ரை பண்ண ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. ஸோ இதுக்கே நத்திங்க்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த Glyph இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு DRM Info. ஸோ DRM Info வந்து நான் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட்டட் HDR டைப்ஸ் வந்து HDR10 HDR10+ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 60 Hz இருக்குது, 90 Hz இருக்குது, 120 Hz சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா OTTயும் நம்மளுக்கு வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நத்திங்லேருந்து எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங்கும் நம்மளுக்கு வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். ஸோ கூகுள் கேமராக்கு டெடிகேட்டடான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா வீடியோ வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராஸ். ஸோ சொன்னபடி பின்னாடி வந்து 50 மெகாபிக்சல் சோனி மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதுக்கப்புறம் செகண்டரி வந்து 50 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் சோனி கேமரா தான் வந்து நமக்கு செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைட் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1x மோட் இருக்குது, 2x டிஜிட்டல் ஜூமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குது. பேக்கில் வந்து உங்களால் 4K 30 fps வீடியோ வந்து மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 1080p வீடியோ தான் வந்து மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நத்திங் ஃபோனில் தான் எடுத்தது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து ஃபோட்டோ உண்மையிலே ரொம்ப நல்லா எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த விதமான ஒரு ஓவர் சேச்சுரேஷனோ ஷேடோஸ் அதிகமாக இருக்கிறதோ இல்லாட்டி ஷேடோஸ் வந்து கம்மியாக இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப நல்லா எடுக்குது. அல்ட்ரா வைடும் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லா தான் எடுக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் வந்து நம்மளுக்கு ஒயிட் பேலன்ஸ் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து நம்மளுக்கு சொதப்புது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து பிரைமரி கேமராக்கும் அல்ட்ரா வைடுக்கும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அல்ட்ரா வைடில் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒயிட் பேலன்ஸ் வந்து சொதப்புது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் கூட நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம் ஒயிட் பேலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்ட்ரா வைடில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒயிட் பேலன்ஸை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரைமரி கேமரா இப்போவே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து கேமராஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் சொன்னபடி அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் பேலன்ஸில் வந்து சொதப்புது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷனும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராலையும் பெருசாக வந்து எனக்கு வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4K 30 fps வீடியோ. ஸோ இது வந்து நமக்கு 4K 30 fps வீடியோ கையில் தான் ஹேண்ட் ஹெல்டாக தான் வந்து நான் பிடிச்சி வந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் சேச்சுரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்க மாதிரி தெரியுது.
தெரியுது. மேபி அது மட்டும் நமக்கு வந்து அப்டேட்ல கொஞ்சம் வந்து சரி பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஓவராலா கேட்டீங்கன்னா, அல்ட்ரா வைட்ல மட்டும் ஒயிட் பேலன்ஸ் வந்து சொதப்புது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கேமராஸ் வந்து ரொம்ப நல்ல கேமராஸ் வந்து குடுத்துருக்காங்க. நானே வந்து ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டெடிகேட்டடா கேமரா வீடியோ வேணும்னா கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டெடிகேட்டடான கேமரா ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்க மறக்காம நம்ம கீதான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.